புதுக்கோட்டை மாநகராட்சியின் வெள்ளிக்கிழமை இன்றைய இறைச்சி சந்தையின் நிலைமையை பாருங்கள். இந்த நிலை பல ஆண்டுகளாக தொடர்கின்றது. தீர்வு எப்போது? வாரம் வாரச்சந்தைக்கு மீன் மார்க்கெட்டுக்கு வருவேன். இங்கே மீன் வாங்குறதுக்கு, அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக, எந்த கலப்படம் இல்லாத நல்ல மீனாக கிடைக்கின்ட்டு இங்கே வர்றது வாங்குறதுக்கு. ஆனால் மீன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா வாங்குகிற யாரும் இன்னும் விருப்பமே இருக்காது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள வட்டாரங்கள், கடலிலிருந்து வர மீன் உள்பட வட்டாரத்தில் உள்ள 50 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வாங்க வருபவர்கள் நிறைய ஏழை எளியவர்கள், விவசாயிகள், அரசு அலுவலர்கள் அனைவரும் இங்கு தான் வாங்கி உண்ணுகிறார்கள். இந்த நிலையை பார்த்தால் யாரும் உண்ணவே மாட்டார்கள், மீன் வாங்க வரவே மாட்டார்கள். நான் இதை வாங்கி பார்த்து அனுபவித்து பலமுறை குறை கூறியிருக்கிறேன். இது அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று இது தமிழக முதல்வருக்கு தெரியப்படுத்தும் வகையில் தாங்கள் தொலைக்காட்சிக்கு நான் பதிவு செய்கிறேன். நாங்கள் வந்து கட்டுமாடிலேருந்து மீன் வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். புதுக்கோட்டை சந்தை வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாங்க, அதனால இங்கே வியாபாரம் பண்ண வந்தோம். ஆனால் சந்தையை வந்து பார்த்தா சாக்கடை மாதிரி இருக்கு. இது வந்து சாப்பிட்ற பொருள், பிள்ளைங்க சாப்பிடுது, கர்ப்பமானவங்க சாப்பிடுவாங்க, வயசானவங்க சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல மீன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டா பாதிப்பு உண்டாகும். அது எங்களுக்கே தெரியுது. எங்களுக்கு வியாபாரம் பண்ணுற எங்களுக்கே இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, வாங்குறவங்களுக்கு தெரியலையா? இதை வந்து கலெக்டர்மா வந்து பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது கண்டிப்பாக நடவடிக்கணும். நான் வந்து சொந்த சகோதரியாக அதை சொல்கிறேன், ஆர்டராக சொல்லலை, அன்பாக சொல்கிறேன். புதுக்கோட்டை வார சந்தையில் வந்து இப்போ ஆயிரக்கணக்கான பேர் வந்து மீன் சந்தைக்கு வராங்க. அதனால் இந்த இடத்த நல்ல விதமாக சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோம். வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சுத்தம், சாப்பிட்றதுக்கு சுத்தபத்தமாக இருக்கும்னு இது பண்ணுறோம். ரொம்ப சாக்கடையாக இருக்குது. புதுக்கோட்டை மாநகராட்சி ஆரம்பித்து சாக்கடையாக தான் இருக்குது. எல்லாம் ஒடிசா தான் பாரு, ஒடிசா தான். எடுத்தார் அவரோட அதுக்குல்ல இது எடுத்தார்ல வர்றாரா செட்டிமெண்ட் எடுத்தார்ல.